அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் ரமலானுடைய இறுதி 10 நாட்களைப் போன்று சிறப்புடையதாக துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் இந்த இருக்கின்றது. நாளில் சிறந்த அமல் செய்பவர்களுக்கு ஷஹீதுக்கு அடுத்தபடியான நன்மை அல்லாஹ் வாரி வழங்குகின்றான். எதற்காக இந்த 10 நாட்களுக்கு இவ்வளோ நன்மை, இந்த 10 நாட்கள் அப்படி என்னதான் சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் விளக்கமாக பார்ப்போம். ரமலானுடைய இறுதி 10 நாட்களில் பார்த்தோம்னா அன்னைக்கு தான் லைலத்துல் கத்ருன்ற ஒரு இரவு வருது. அந்த இரவில் தான் குர்ஆன் முதல்ல இறங்குச்சு. அதனால தான் அந்த நாள் 1000 மாதங்களை விட சிறந்ததாக இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுறான். அதே போன்று தான் இந்த 10 நாட்களுடைய சிறப்பை நம்ம பார்த்தோம்னா பாவங்கள் மன்னிக்கப்படுது, வேண்டியது அல்லாஹ் தர்றான். இந்த மாதிரி பல சிறப்புகள் இருந்தாலும் முக்கியமாக எதற்காக இந்த 10 நாட்கள் சிறப்புன்னு பார்த்தோம்னா, ஏனென்றால் இன்றைய நாள் மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்ட நாள். இன்னைக்கு தான் மார்க்கம் முழுமையாக கம்ப்ளீட் ஆன நாள். சூரா மாயிதா அல்லாஹ் குறிப்பிட்டான், இந்த மார்க்கம் இன்று பரிபூர்ணமாக்கப்பட்டது. அதனால தான் இன்னைக்கு ஒரு சிறந்த நாளாக, ஒரு கொண்டாடக்கூடிய நாளாக நாம் அதை கருதுகிறோம். அதனால தான் அல்லாஹ் இன்றைய நாளில் நன்மைகளை வாரி வழங்குறான். இந்த நாளுடைய சிறப்பு மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது. இந்த நாள் அடைந்தாங்கன்னா மார்க்க அறிஞர்கள் பொதுவாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10 நாளில் மார்க்க கேள்வி கணக்கு இதெல்லாம் எதுவுமே கேட்பதற்கான நேரம் கொடுக்காம வீட்டை பூட்டிட்டு அவங்க பாட்டுக்கு அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு தனிமைப்படுத்தி கொள்வார்கள். அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த 10 நாளாக இந்த 10 நாட்களை அவங்க பயன்படுத்தி கொள்வார்கள். இந்த 10 நாளில் அதிகமான நன்மைகள், அதிகமான அமல்கள் செய்வாங்க. அமல் செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திக்ர் செய்யலாம், குர்ஆன் ஓதுறது, நஃபிலான வழக்கங்கள், சுன்னத்தான 12 ரக்காயத்துகள், தஹஜ்ஜுத் தொழுகிறது, அதிகமாக இஸ்திஃபார் தௌபா செய்கிறது, நம்மளுடைய குணங்களை சீர்படுத்தி கொள்ளுதல், நோன்பு வைக்கிறது, ஹஜ் செய்ய வாய்ப்பு உள்ளவங்க ஹஜ் செய்கிறது, குர்பானி கொடுத்தல், நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது, அதிகமாக துவா செய்கிறது, ஈத்துலக ஈடுபடுறது, இது மாதிரி பல நன்மையான காரியங்களை நம்ம ஈடுபடுறோம். 10 நாட்களில் நம்ம நகமுடி வெட்டக்கூடாது. ஏன்னு பார்த்தோம்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை குர்பானி கொடுக்கறதற்காக சென்றபோது அந்த சூழ்நிலையில் அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? குர்பானி கொடுக்கணும், அல்லாஹ்வுக்காக அவங்க எதையும் செய்யக்கூடியவங்க, தியாகம் செய்யக்கூடியவங்க. அப்படி அந்த சூழ்நிலையில் தவம் இருந்து வயது மூத்த அந்த சூழ்நிலையில் பெற்ற மகனை அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்க போகிறாங்கன்னா அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை முடி வெட்டவோ நகம் வெட்டவோ இல்லாமல் அல்லாஹ்வோடைய அந்த தொடர்போடு ரொம்ப இறுகி ஒன்றா இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையே ஏற்பட்டிருக்கும். அதனால தான் இந்த 10 நாள் அதை ஞாபகம் ஊட்டுறதுக்காக தான் நம்ம அந்த ஒரு மனநிலைக்கு மாறுறதுக்காக, அல்லாஹ்வுக்காக எதுவும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக மாறுறதுக்காக அந்த மனநிலையோடு ஒத்துப்படுறது தான் நம்ம இந்த முடி நகம் வெட்டாமல் இருக்கணும். போன்ற ஹஜ்ஜுடைய நோக்கம் அதை பற்றி பார்க்கணும்னா, பொருளாதாரம் உடையவங்களும் உடல் வலிமை உடையவங்களும் மட்டும்தான் அல்லாஹ் கூப்பிட்றான். ஏழைகளை கூப்பிடல. ஏன் ஏழைகளை கூப்பிடல? நன்மைகளை வாரி வழங்க, பாவங்களை மன்னிக்க, அந்த பாலகனை போல் ஆகக்கூடிய அந்த நன்மையை செய்கிறதுக்கு அல்லாஹ் அழைக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் ஏன் பொருளாதாரம் உடையவர்கள், உடல் வலிமைகளில் உள்ளவர்கள் மட்டுமே அழைக்கிறான்? ஏன் ஏழைகளை அழைக்கல? அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க வேணாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஹஜ்ஜுடைய அசல் நோக்கம் என்னன்னா, இங்கே எல்லாரும் ஈக்குவல். பொருளாதாரம் உடையவனும் அங்கே வரணும். எல்லையில் அவங்களுடைய ஆடையெல்லாம் களைஞ்சிட்டு வெள்ளை 2 துண்டு கிராம் ஆடை அணிஞ்சிக்கணும். உடல் வலிமை உள்ளவங்களும் அவங்களுடைய எல்லா ஆடைகள் எல்லாத்தையும் களைஞ்சிட்டு வெள்ளை துண்டு அணிஞ்சிக்கிட்டு, நீயும் அவர்களும் இவர்களும் எல்லாரும் ஈக்குவல், எல்லாரும் என் அடிமை தான். ஏழைகளை வெட்டுறதோ இதாக நினைக்கிறதோ, இல்லை பணக்காரங்கள் இல்லை உடல் வலிமை உடையவங்கள் எளிமையர்களை கேவலமாக நினைக்கிறதோ இல்லாமல், இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் எனக்கு ஈக்குவல், அனைவரும் ஈக்குவல் தான், அனைவரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அல்லாஹ் நம்மளை ஹஜ்ஜுக்கு அழைக்கிறான். ஹஜ்ஜுக்கு அழைச்சி உங்களுடைய கோபம், தாவம், பணக்காரன், ஏழை, உடல் வலிமை எல்லாத்தையும் தூக்கி போட்டு, அகம்பாவம், பெருமை, கர்வம், பணத்திமிரு இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு, ஒரே தைக்கப்படாத ஒரே ஆடையில் அனைவரும் சமமாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு யூனிஃபார்மேட்டிக்கு அல்லாஹ் அனைவரையும் அழைத்து தன்னுடைய அடிமை என்றும் எல்லாரும் ஈக்குவல் என்றும் நிரூபிப்பதற்காக தான் ஹஜ்ஜு அங்கே கூடுறான். மட்டும் இல்லாமல் அல்லாஹ் எக்ஸ்ட்ரா போனஸாக அல்லாஹ் பாவத்தையும் மன்னித்து பிறந்த பாலகன் போல் ஆக்கி சில நிறைய நல்ல விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு நன்மைகளையும் வாரி வழங்குறான். அது அங்கே ஹஜ்ஜில் கூடுறவங்களுக்கும் சரி, அரஃபா நோன்பு வைக்கக்கூடிய அவ்வளோ மக்களுக்கும் அல்லாஹ் நன்மைகளை வாரி வழங்குறான்.
மட்டும் இல்லாமல் ஹஜ்ஜை ஒரு ஒன்று கூடலாம் மீட்டிங்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் இவங்கெல்லாம் ஒன்று கூடி அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த இடத்துல ஒன்று கூடி மார்க்கத்தை பற்றி பேசுகிறது, இப்படி அல்லாஹ்வுக்காக அவங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வது. அதே மாதிரி அதற்கு பிறகு உள்ள காலத்தில் கலீஃபாக்கள், கவர்னர்கள்லாம் ஒன்று கூடி அவங்களுடைய மார்க்க விஷயங்களை அரசியல் ரீதியாக பேசக்கூடிய ஒரு ஒன்று கூடலாகவும் இந்த ஹஜ்ஜை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த ஹஜ்ஜோடைய இந்த துல்ஹஜ் முதல் பத்தோடைய அசல் நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நம்ம நல்லமல் செய்து அல்லாஹ்விட்ட நன்மையை பெறணும். அதே மாதிரி ஹஜ்ஜுடைய உண்மையான நோக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு நாம் எதையெல்லாம் தூக்கி போடணுமோ, எதையெல்லாம் தேவையில்லையோ, எதையெல்லாம் அல்லாஹ் வேறு இருக்கிறானோ அதையெல்லாம் வெளியேற்றி விட்டு தூய்மையாக அல்லாஹ்வுடைய அடிமையாக அனைவரும் சமமென்ற நிலைப்பாடோட அல்லாஹ்வை போய் சென்றடையணும். அதிகமாக நன்மைகளை பெற்று நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கவாசி ஆகணும் என்று துவா செய்தவனாக வாஹிர் தாவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.